வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த டெலிஃபோன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். Today we are going to see how to make this telephone with beads. For this I am using 3 mm plastic beads and 50 mm wire. நான் இதுக்கு வந்து 3 mm பீட்ஸும் 50 mm வயரும் நான் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ரெட்டு போடுறேன், 2 க்ரீம் போட்டுட்டு இன்டர்செக்ட் பண்ணுறேன். எப்போவுமே போட்டு முடிச்சுட்டு 2 ஒயரும் ஒன்றா வச்சுட்டு கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஒரே லெவலாக இருக்கணும். ரைட், நான் க்ரீமில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இப்போ இப்படி வச்சுக்கணும். ஒரு ரெட்டு, ஒரு சாண்டில், திருப்பியும் இந்த சைடில் ஒரு ரெட் ஒரு சாண்டில் போட்டு இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ ஒரு ரெட்டு, ஒரு சாண்டில், 3வது சாண்டில் போடும்போது இன்டர்செக்ட் பண்ணுறோம். So first I am inserting one red, then one sandal, then another sandal, I am intersecting. Again one red, one sandal, next sandal I am intersecting. இப்போ நம்ம 1 2 3 4 போட்டிருக்கோம். இந்த மாதிரி மொத்தம் இப்போ 7 போடணும். 7 போட்டுட்டு பார்ப்போம். ஸோ 1 2 3 4 5 6 7 இப்போ 7 போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த ரெட்டு கிட்ட ஒயரில் ரெண்டு ரெட்டு, இந்த வாட்டி ஒரே ஒயரில் போடுறேன். 3 பீடியும், 2 ரெட்டு, ஒரு சாண்டில், ஸோ டோட்டல் 8 போட்டிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனு, இப்போ இந்த ரெட்டுக்கிட்ட இருக்க ஒயர் எடுக்கிறேன். ஒரு ரெட்டு, 2 சாண்டில் போடணும்.
சில பேர் நீடில் வச்சு போடுவாங்க, அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் மெலிசா தங்கூசி வாங்கணும். இது நான் வந்து கொஞ்சம் திக்காக வாங்குகிறேன், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நமக்கு, அதனால தான் நீடில் இல்லாமல் போடுறேன். Some people use needles, I don't use needles. For that you need to use a thinner wire. 50 mm wire is, in some brands it is thin. Mine is Crown Fit brand. இப்போ இந்த சைடில் 2 சாண்டில் போடணும். Insert 2 sandal beads and intersect. After intersecting, insert in the next base bead. Again add 2 sandal. So now like this you have to finish till this. So இது வரைக்கும் இதே மாதிரி போட்டுட்டு வரணும். போட்டுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் போட்டு வந்துட்டேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த சைடு இருக்க ரைட்டில் இருக்க ஒயரில் now in this last, in the right side wire have to insert one red and one green. ஒரு ரெட்டு ஒரு சந்தனம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சைடில் போகாமல் மேலே வந்துடும். இப்போ அகெயின் ஒரு ரெட்டு 2 சாண்டில் ரைட் ஒயரில் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இது இப்போ இப்படி திருப்புறோம். இப்படி திருப்பும்போது இது லெஃப்ட் ஒயர் ஆகிடும். திருப்பியும் பேஸ் பீடில் இன்சர்ட் பண்ணணும். ரைட். இப்போ இதே மாதிரி நீங்கள் 6 லைன் போடணும். இப்போ நம்ம 1 2 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். இன்னும் 3 லைன்ஸ் போடணும். போட்டுட்டு பார்ப்போம். Now like this we need to do 6 lines. We have done 1 2 3. You have to do 3 more. We'll finish the 3 more lines and then see. The process is the same. You need to continue the same. ஸோ இப்போ 6 லைன் முடிச்சுட்டேன். ஒயர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை அப்படியே நம்ம உள்ளே சொருகி விட்டுறணும். பாருங்கள், இங்கே உள்ளே சொருகி இது எண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதை கட் பண்ணிடலாம். ஸோ நவ் ஐ ஃபினிஷ் 6 lines. The wire got over. I just inserted the wires inside the other beads inside. You can see it. See the balance wires here. I've just gone through this and I've inserted. Now I'm taking a fresh wire again. ஸோ நான் புது ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ திருப்பியும் இப்போது இங்கே என்ன பண்ணணும்னா
2 ரெட் போடணும். I've taken a fresh wire and I've been inserting 2 red and 1 green. And I am intersecting. After doing பண்ணி முடிச்சுட்டு 2 வயரும் ஈக்குவலாக கொண்டு வரணும். புது வயர் இல்லையா, ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணணும். Now after doing this you have to bring both the wires to equal length. இது ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ தான் ஒயர் லென்த் சேமாக வரும். இப்போ ஒரு ரெட்டு ஒரு சாண்டல். அகெயின் 2 ரெட்டு போட்டு சாண்டல். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக ரெட்டு சாண்டல் போட்டு முடிக்க போகிறோம். கடைசி வரும்போது பார்க்கலாம். ஸோ நவ் we have to finish the whole line with red sandal. We'll finish till the edge. When you come to the edge, I'll come back. ஸோ நான் இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இந்த லாஸ்ட் வரும்போது இந்த ஒயரில் ரெண்டுமே ரெட்டாக போடணும். ரைட், நெக்ஸ்ட் லைன். இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே ரெட்டு தான் வரணும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ரெட்டு தான் போடணும். The whole line you have to do only fully red.
Likewise, you have to do 11 lines. So this is the first line we are doing here. Don't count all this. From this, you have to count 11 lines. ஸோ இப்போ இது நம்ம போட்டுட்டோம். இதே மாதிரி இப்போ 11 லைன் போடணும். இதெல்லாம் சேர்க்காதீங்க. இங்கே இந்த ஒன்று இது ஒன்று இன்னும் 10 லைன் இதே மாதிரி 11 லைன் டோட்டலாக போடணும். போட்டுட்டு பார்ப்போம். ஃபுல்லாகவே ரெட்டாக தான் போடணும். இது வந்து மட்டும்தான் இந்த கலர். அதுக்கப்புறம் உள்ளதில் ஃபுல்லாக ரெட்டாகவே போடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டபுள் கலரில் பண்ணோம் ஸ்டார்டிங்கு. அப்புறம் எல்லாமே கார்னர்ஸ் மட்டும் கலர் சேஞ்ச் ஆச்சு. சென்டர்லாம் இப்போ க்ரீன் வச்சு 6 லைன்ஸ் போட்டோம். 1 2 3 4 5 6. 7th லைன் பார்த்திங்கன்னா க்ரீன் கொஞ்சம் ஆரஞ்சு கொஞ்சம் போட்டு முடிச்சிருக்கோம். 2 கலராக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து 11 லைன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ வென் யூ see starting first we did with 2 colors, then with only the corners were single color and all others were another color. That's what green here. அப்புறம் in the 7th line it was green and orange, and now 11 lines we have made with orange. Next again there should be a change of color where you have 3 more lines. So if you see, total is 1 2 3 4 5 6 7 7 11 and 3. So you have to do 3 more lines. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம். இது 11 லைன் போட்டுக்கோம். இது இல்லாமல் ஒரு 3 லைன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம போடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இது. இப்போது இந்த பேஸு, இந்த ஆரஞ்சு வந்து பேஸு. இந்த சைடு பார்த்திங்கன்னா திருப்பியும் இதுதான் இந்த சைடு வரும். இப்போ நம்ம போட போகிறது வந்து இந்த சைடு போடுறோம். ஸோ இதை நம்ம வந்து இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போது 2 ஆரஞ்சு ஒரு க்ரீன் போடணும். நீங்கள் என்ன கலர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 அப்புறம் 1 போடணும். Now I've turned, I've done first color 2 beads, then first 2 orange and then 1 green. Now next again you have to insert 2 green, அடுத்து this is turning, so you have to insert in this as well as this 2 orange la you have to insert. இப்போ இது கார்னர்னால நம்ம ஏற்கனவே இந்த பச்சையில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். திருப்பி இங்கே 2 ஆரஞ்சுலேயும் இன்சர்ட் பண்ணால் இது இப்படி டர்ன் ஆகும். இப்போ ஒரே ஒரு க்ரீன் போட்டு இன்டர்செக்ட் பண்ணணும். add 1 green and intersect. Now திருப்பியும் இப்போ இந்த வயரில் 2 green,
2 green, ரெண்டு ஆரஞ்ச். இப்போ இந்த சைடு வயருக்கு மாற்றிருக்கேன். Now I'm shifting to this side wire and I'm adding 2 greens, 2 oranges. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்த லைன் வருது. அடுத்த லைன் வந்து மூணுமே க்ரீன் போடணும். திருப்பி 2 க்ரீன், இப்போ இந்த ஒயர் முடிகிற மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பார்த்திங்கன்னா இதில் போட்டுட்டு இன்டர்செக்ட் பண்ணாமல் இந்த இடத்துல இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும். ஸோ when the wire is getting over, instead of intersecting, I am just inserting here. அதே மாதிரி இந்த வயரும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணணும். Same way we have to insert these wires like this, cross way. Don't insert straight, cross. This also like this, cross. இது இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வயர் எடுத்து நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ புது வயர் எடுத்தாச்சு. 2 க்ரீனு,
பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த சைட் போட போகிறோம், அதனால் நான் இந்த ஒயரில் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த சைடில் நான் இன்டர்செக்ட் பண்ணுறேன். I want to go this way, so I've inserted 2 greens in this wire and I'm intersecting. Just check if the wires are equal. Wire equal இருக்கா செக் பண்ணுங்க. திருப்பி லெஃப்டில் தான் இன்சர்ட் பண்ணுறேன். Two green beads. திருப்பி 2 green bead. இப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு முக்கால்வாசி க்ரீன் தான் வரும். ஒரு சில கார்னர்ஸை தவிர மற்ற எல்லாமே இடமே க்ரீன் தான் வரும். ஸோ இந்த 11 லைன்ஸ் போட்டிருக்கோம்ல பேஸு, இந்த 11 லைன்ஸ்க்கும் நம்ம இதே தான் பண்ணணும். ஸோ we have put this orange 11 lines, right? There it is going to come as green wire. Green wire beads only should be inserted for that 11 lines. ஸோ ஐ கம் டு த லாஸ்ட். ஸோ இப்போ நம்ம கடைசிக்கு வந்துட்டோம், 11th. ஸோ இது என்ன பண்ணணும்,
கீழே போட்டுட்டு அப்புறம் சைட்லேயும் போடணும். ஸோ இது இப்படி வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு பீட் மட்டும் தான் போடணும். க்ரீன் பீட் போட்டு இன்டர்செக்ட் பண்ணிடணும். ஸோ அடுத்த பீடில் ஆரஞ்சு பீடில் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் வரும். இது நெக்ஸ்ட் லைனு இப்போ திருப்பி ஒரு 2 போடணும். ஸோ இதே மாதிரி இந்த லைன் போட்டுட்டு திருப்பி இந்த இடத்துலேருந்து இந்த லைன் போட்டு இந்த சைடு வரைக்கும் வரணும். ஸோ இந்த 2 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். See, now I am going this way. After that there's one more line, so you have to come do it this way, bring it this way, this side. We'll do this 2 lines and then we will see the next step.